Praise the Lord. Angels Prayer Time நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு ஃப்ரைடே, பெண்களுக்காக ஜெபம் பண்ணுற டே. ஸோ லேடிஸ் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? இன்னைக்கு நமக்கு இந்த நாளுக்கான வாக்குத்தத்த வசனமும் சூப்பர் வேர்ஸ், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. அது பெண்களாகிய நாம் அதை எடுத்துக்கொள்வோமா? வாசிக்கிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. எவ்வளோ ஒரு நல்ல வசனம் அன்னைக்கு கொடுத்துருக்காருல. ஸோ கர்த்தரே உனக்கு வெளிச்சமாயிருப்பார். எந்த வெளிச்சமும் தேவையில்லை, யாருடைய தயவும் தேவையில்லை. அதான் அர்த்தம். யாருடைய தயவும் உனக்கு தேவையில்ல, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. லேடிஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த உலகத்துல, பல விதத்துல கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு தான் இன்னைக்கு உள்ள வசனம், துக்க நாட்கள் முடிந்து போ. எதுக்கெல்லாம் துக்கப்பட்டு நம்பணும், விசுவாசிக்கணும், அந்த வசனத்தை உங்களுக்குன்னு அக்செப்ட் பண்ணி அதை நம்பி ஜெயத்தை பெறணும். ஸோ உங்க துக்க நாட்கள் முடிந்து போம். இது வரைக்கும் எந்த ஏஜில் இருந்தாலும் சரி, பெண்கள்ங்கும் போது பெண் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, டீனேஜில் இருந்தாலும் சரி, மேரேஜ் ஆகிற அந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் குழந்தை அந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, எல்டராக இருந்த பெண்கள் இங்கே இருந்தாங்க. இது வரைக்கும் என்னெல்லாம் துன்பத்தை அனுபவிச்சிங்களோ, துக்கத்தை அனுபவிச்சிங்களோ, அதெல்லாம் முடிந்தது. மோர்னிங், த டேஸ் ஆஃப் யூ மோர்னிங். துக்கம், தாங்க முடியாத துக்கம், மனபாரம், இதெல்லாம் நீங்க அனுபவிச்சீங்களோ இன்னையோட முடிந்து போயிடும். வசனம், இன்னையோட துக்க நாட்கள் முடிந்து போ. ஏன்னா கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருக்க போறார், அவரே உங்க கூட இருக்க போறார். டே அண்ட் நைட்டு கர்த்தர் தான் உங்க கூட இருக்கு. நித்திய வெளிச்சமா, இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு நித்திய வெளிச்சமா இருக்க போறார். ஸோ உங்க துக்க நாட்கள் முடிந்து போ. எவ்வளோ நல்ல வசனம் இல்லை? நம்பிக்கையோட அந்த வசனத்தை நமக்கு உறுதிப்படுத்திக் கொள்வோம். நிச்சயமா இன்னைக்கு April 5th, இன்னையோட என்னுடைய துக்க நாட்கள் முடிய போகுது. நம்முடைய துக்க நாள் மட்டும் அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லா பெண்களும் இந்த வசனத்தை தங்களுக்கு எடுத்துக்கணும், நம்பணும், கர்த்தரை தங்கூட வச்சிருக்கணும். கர்த்தரே வெளிச்சமா இருப்பார், நித்திய வெளிச்சமா இருப்பார். ஸோ துக்க நாட்கள் முடிந்து போ. ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, அப்பா, இந்த வேளையும் பெண்களுக்காக உடைய பாத்துல வருகிறேன். இன்னைக்கு ஃப்ரைடே, பெண்களுக்காக ஜெபம் பண்ற நாள் சுவாமி. இன்னைக்கு நாங்கள் பெண்களாய் இணைந்து பெண்களுக்காக உடைய பாத்துல வருகிறோம். எங்களை போன்ற பெண்களுக்காகவும், இன்னும் இங்கே இருக்கிற எல்லா வயதில் இருக்கிற பெண்களுக்காகவும், எல்லா நிலைமையில் இருக்கிற பெண்களுக்காகவும், ஒரு பணக்கார வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, ஏழை குடிசையில் இருக்கிற பெண்களாக சரி, எல்லா மதத்தில் இருக்கிற பெண்களுக்காகவும், எல்லா ஜாதியில் இருக்கிற பெண்களுக்காகவும், எல்லா பெண்களுக்காகவும் இப்படி பாத்துல வருகிறோம் சுவாமி. அப்பா, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உன் துக்க நாட்கள் முடிந்து போ, கர்த்தரே உனக்கு வெளிச்சமாயிருப்பார். அப்பா, நீங்க தான் உங்களுக்கு வெளிச்சம். உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஸோ உன் துக்க நாட்கள் முடிந்து போ. கர்த்தர் உங்க மேல உதிச்சதுனால, கர்த்தருடைய மகிமை உங்க மேல வந்ததுனால உங்க துக்க நாட்கள் முடிந்து போ. அப்பா, அப்படிப்பட்ட கிருபை ஒவ்வொரு லேடிஸ்க்கும் கொடுங்கப்பா. இந்த உலகத்துல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ துக்கம் 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 துக்கம். அப்பா, குடிகார கணவனால துக்கம், கடன்கிற கொடுமையினால துக்கம், வறுமையினால துக்கம், பலவீனத்தினால துக்கம். அப்பா, வேலை பழுவினால துக்கம், வியாதினால துக்கம்,
அப்பா எந்த படிப்பு அந்த மாதிரி ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு அதனால துக்கம். அம்மா அப்பா அவங்கள நினைச்சு துக்கம். அல்லேலூயா. நீங்க என்ன சொல்றீங்க? கவலைப்படாதீங்க, கர்த்தரே உங்க கூட இருப்பார். இங்க இருளில் இல்லை, கர்த்தரே. ஒருவேளை சூரியன் இல்லாம போலாம், சந்திரன் இல்லாம போலாம், ஆனா கர்த்தரே உங்களுக்கு வெளிச்சமா இருப்பார். ஸோ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நம்புங்க பிரியமானவர்களே, அன்பு பெண்களே, நம்புங்க. கர்த்தரே உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார், கர்த்தரே உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா பெண்களுக்காகவும், எல்லா தரப்பில் இருக்கிற பெண்களுக்காக அப்படி பாத்துல வருகிறோம். ஆச்சா, கர்த்தரே உங்க வெளிச்சமாக இருப்பார் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி, கொடா கொடி நன்றி. அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லா லேடிஸ்க்கும் கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி. எங்களை போல எல்லா லேடிஸ்க்கும் கொடுக்குறாரு நன்றி. துக்க நாட்கள் ஆண்டவரே என்னோடு முடிந்து போம். உங்கள் மார்னிங், your days of your morning shall be ended. முடிந்து போச்சு, துக்கம் முடிந்து போச்சு. கர்த்தரே உங்கள் மேல் வெளிச்சமா இருப்பார். இன்னைக்கு April 5, இன்னைக்கு மட்டும் இல்லை, நித்திய வெளிச்சமாயிருப்பார், நித்திய வெளிச்சமாயிருப்பார். அப்படிப்பட்ட எல்லா பெண்களுக்கும் சுவாமி நீரே வெளிச்சமா இருக்கிறதுக்காக, நீரே கூட இருந்து வழி நடத்த போகிறதுக்காக, அவங்களுடைய துக்க நாட்கள் இன்றோடு முடிந்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கொடா கொடி நன்றி, கொடா கொடி நன்றி, கொடா கொடி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் நம்புகிறோம் அந்த வார்த்தை, உம்முடைய வார்த்தை. பூமி ஒளிந்து போனாலும் என்ன பண்ணாலும் உடைய வார்த்தை ஒளிந்து போகாத உடைய வார்த்தை. அப்பா, அந்த வார்த்தையின்படியே அகக்கடவுது என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த துக்க நாட்கள் இன்னையோடு முடிந்து போனதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். யாரெல்லாம் கதறி அழுறாங்களோ, நான் எவ்வளவு நாள் தான் அந்த துக்கத்தை சகிப்பேன், இன்னும் எவ்வளவு வருஷம் தான் இவன் பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுறவங்க, ஐயோ அடுத்த வருஷம் வரப்போதே, இன்னும் எவ்வளவு நாள் தான் அந்த துக்கத்தை தாங்குவேன், அடுத்த வருஷமாவது எனக்கு நல்லா இருக்காதா, என் திருமண நாள் வருஷம் போயிட்டே இருக்கேன், அடுத்த வருஷமாவது என்னுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்காதான்னு கதறாங்களா? அவங்களுக்கு நீங்க சொல்லுறீங்க, இன்று April 5 துக்க நாட்கள் முடிந்து போ. அவங்க சந்தோஷமா பிறந்த நாள இனி வருகிற வருடங்களை அவங்க சந்தோஷமா அனுபவிக்க, திருமணமா இருக்க கணவனும் மனைவியும் வருகிற வருடங்களை சந்தோஷமா அனுபவிக்க கிருபை கொடு. துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும். Your days of your mourning shall be ended. Thank you Jesus. அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீர் எல்லாருக்கும் கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் வச்சு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். நீரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பதற்காக, நித்திய வெளிச்சமாக இருப்பதற்காக உங்கள் கொடானு கொடி ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. துதிகன மகிமையெல்லாம் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென், ஆமென். எவ்வளோ நல்ல வசனம் இல்லை? துக்க நாட்கள் முடிந்து போகும். சந்தோஷமா இருக்கீங்களா? இனி அழக்கூடாது, அப்படியே சோகமா இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தரே உங்களுக்கு வெளிச்சமா இருப்பார். நித்திய, இன்னைக்கு மட்டும் இல்லை, 5th மட்டும் இல்லை, நித்திய வெளிச்சமா இருப்பார். ஸோ அந்த எண்ணத்தோட அவர் உங்க பக்கத்தில் இருக்காரு. உங்க கண்ணீரை துடைப்பார். உங்களுக்கு உங்க துக்கம் வராமல் பாதுகாத்து கொள்வார். ஏன்னா இன்னையோட துக்க நாட்கள் முடிந்து போயிடுச்சு. விசுவாசிங்க, சந்தோஷமா இருங்க.